பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் மீனா இருந்துட்டு நேராக கதிர்கிட்ட போகிறாங்க. எனக்கு என்னமோ தப்பாக படுது. அது இல்லாமல் அதில் கிளியராக அந்த புது பேர் வேற இருந்துச்சு. அது இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. ராஜி தனியாக வேற போயிருக்கா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கதிர். நீ எதுக்கும் போயிட்டு பாருமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக கதிர் இருந்துட்டு, அண்ணி என்ன சொல்கிறீங்க? ஆமாம் கதிர், நான் அவகிட்ட அன்னைக்கே எவ்வளவோ எடுத்து சொன்னேன். ஆனால் நீ கஷ்டப்படுவேன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவள் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து போயிருக்கா. தயவு செஞ்சு எல்லாரும் வெறுத்து ஒதுக்குற மாதிரி நீயும் ஒதுக்கிறாது. ராஜிக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ போயிட்டு பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக கதிர் போய் பார்க்குறாங்க. அங்கே ராஜிக்கிட்ட தப்பாக நடக்கிறாங்க. உடனே கதிர் இருந்துட்டு அவங்கள அட்டிக்கிற அடியில் மன்னிப்பெல்லாம் கேட்டு ராஜி தான் இதில் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபாய் பணத்தை கொடுக்குறாங்க. வட்டியும் முதலமாக 12 லட்ச ரூபாயை சேர்த்து கொடுக்குறாங்க. கதிர் இருந்துட்டு இப்போ இதுக்காக தான் நான் வேண்டான்னு சொன்னேன், எங்கே என் பேச்சை கேட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்ல போட்டின்னு தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா தான் தெரியுது இவங்கெல்லாம் இவ்வளோ மோசமானவங்கன்னு. நல்ல வேலை நீ திரும்ப இங்கே வந்த, அண்ணி சொன்னதுனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராஜி அங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பாண்டியனெல்லாம் பயங்கரமாக கோவத்தில் இருக்காங்க. ஏப்பா அத்தனை தடவை எல்லாரும் வேண்டாம் வேண்டான்னு சொன்னோமே, எங்கள் பேச்சை கொஞ்சமாவது கேட்டியா? நல்ல வேலை இவன் அங்கே வந்ததுனால தான் நீ இப்போ முழுசாக வந்து நிற்கிற, இல்லாட்டி உன் நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அதுக்கு அடுத்ததான் ராஜி இருந்துட்டு, மாமா நான் பணம் 10 லட்ச ரூபா வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை காட்டுறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.